வேதத்திலே வேதத்திலே விலைமதியா முத்துக்களுண்டு. தினந்தோறும் நீ அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீயோர் முத்தாய் மாறுவாய். வேதத்திலே வேதத்திலே விலைமதியா முத்துக்களுண்டு. தினம்தோறும் நீ அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீயோர் முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீயோர் முத்தாய் மாறுவாய். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற மாபெரும் கிருபையும் ஸ்லாக்கியமும் எனக்கு கிடைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த கால வேளையில் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தியானித்து வருகிறபடி ஏசாயா 40:31 படியும் ஏசாயா 60:1 படியும் எழும்பி பிரகாசி என்கிற வார்த்தையின் அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாய் 3வது மாதம் நாம் தியானித்து வருகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள் பலனடைந்து எழும்ப வேண்டியதனுடைய நோக்கங்களையும் எப்படி எழும்புகிற பரிசுத்தவான்கள் என்பதையும் அறிந்து வருகிறோம். எசேக்கியேலை தேவன், நான் உன்னோடு பேச வேண்டும், நீ எனக்காக ஜனங்களோடு பேச வேண்டும் என்று ஆண்டவர் பலப்படுத்தி ஆவியினாலே திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவரை காலூன்றி நிற்க செய்தார் என்பதை நாம் தியானித்து வருகின்றோம். இங்கே எசேக்கியேல் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் அதை தியானிப்பது நலம் என்று எண்ணுகிறேன். ஒரு புஸ்தக சுருளை எசேக்கியேல் தரிசனத்தில் காண்கின்றார். அதை ஒரு தேவதூதன் எசேக்கியேலிடத்தில் கொண்டு வந்து, இதை நீ வாங்கி புசி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் அதை வாங்கி புசிக்கிறார். புசித்த போது அது என் வாய்க்கு இனிப்பாகவும் என் வயிற்றுக்கு கசப்பாகவும் இருந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன் அடுத்த பகுதியாக பார்க்கும்போது, நீ ஜனங்களோடு சொல்ல வேண்டியதை அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீ புசித்தால் அதை குறித்து ஜனங்களோடு பேசுவாய் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய கையில் என்னுடைய கையில் தேவனுடைய வார்த்தை என்கின்ற வேத புத்தகத்தை தேவன் தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் விரல்களின் நுனியிலே கட்டி உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அப்பொழுது நீ படுக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும், நீ விழிக்கும்போது அது உன்னை வழிநடத்தும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததியாரே, தலைமுறையே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு பேசுவதனுடைய நோக்கம், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் புசிக்க வேண்டும், அதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அப்பியாசப்படுத்தி அதை உங்கள் வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுத்து வாழ்வியலாக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசித்து அந்த புஸ்தகத்தினுடைய தன்மையை, அதனுடைய காரியங்களை அங்கே வேதம் சொல்கிறது. வாய்க்கு இனிப்பு, வயிற்றுக்கோ கசப்பு. ஆனால் அது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு ஆண்டுடைய வசனத்தினால் நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்யும்படி அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வசனமும் நாமும் ஒன்றித்து இசைந்திருந்து வாழுவோமானால்
நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாக நாம் எழுந்து நின்று ஜனங்களோட பேசுவோம். அல்லேலூயா. ஜனங்களுக்கு உணர்வடைய செய்வதற்கான வார்த்தை அவருடைய வேதத்தில் இருக்கிறது. ஆகவே வேதத்தை நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வேத வசனத்தை நம்முடைய வாழ்வியலாக அதை கை கொண்டு நடக்கிறவர்களாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது 119வது சங்கீதத்தில் இப்படி சொல்லுகின்றார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் இருந்தது, ஆனாலும் நான் உம்முடைய வேதத்தை மறக்கவில்லை. உம்முடைய வேதத்தை நான் கை கொண்டு என் சிறு பிராயம் முதல் நடந்தேன் என்று சொல்லுகின்றார். வாட் அபவுட் அவர் லைஃப் ஸ்டைல்? தேவைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் எடுத்துக்கொள்ளுகிறோமா? இல்லாத வாழ்வின் புத்தகமாக, வாழ்வை புத்தகமாய் மாற்றுகின்ற, நிருபமாக மாற்றுகின்ற ஒரு நிலைக்கு நாம் அதை அங்கீகரித்து கொள்ளுகிறோமா என்பதை சற்று நிதானித்து பார்க்க இந்த காலை வேளையில் தேவன் நம்மை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தையை உட்கொண்டு அந்த வார்த்தையை மூலமாக ஜனங்களுக்கு பேசும்படி எசேக்கியேலை அழைத்த ஆண்டவர், எங்களுக்காக உம்முடைய இருதயத்தின் ரகசியங்களை புஸ்தகமாய் எழுதி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணி விட்டுவிடாதபடி சொந்த காரியமாய் நாங்கள் உட்கொண்டு அது எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கத்தக்கதான, மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதான ஒரு காரியமாக அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும், எசேக்கியேலோடு பேசி ஜனங்களோடு பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படி செய்தீரே. எங்களோடு பேசும். இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசும். உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே நிற்கணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எங்களுக்குள்ளே வெளிப்படணும் ஆண்டவரே. உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வார்த்தைகளை கேளுங்கள், உட்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இது சில வேளை கசப்பாய் தோன்றலாம், ஆனாலும் கூட அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு அது உங்களை வழி நடத்தும். God bless you. Share others supporting us. God bless you.